இங்க காவேரியுமே ஒரு பக்கம் விஜய் பண்ற விஷயங்கள்ல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயி, இந்த பக்கம் அவர் தனக்காக தான் இந்த மாரி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர பார்க்கறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்பவுமே கதவ பாதியா தொறந்து வச்சுட்டு, இந்த பக்கம் விஜய் பண்ற விஷயங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாரி அங்க வந்த பாட்டியுமே, இந்த பக்கம் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ற மாரி, "இங்க பாரு காவேரி, அங்க விஜய் வந்து உன்ன தேடி அவன் சொந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு, இப்போ உனக்காக இங்க வந்திருக்கான். அவனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ வேணா அங்க போய் பேசு. உங்க அம்மா வந்தான்னா, நான் வேணா கனைக்கிற மாரி லைட்டா ஒரு சவுண்ட் குடுக்குறேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நீ வந்துரு" அப்படின்ற மாரி இங்க பாட்டியுமே காவேரிக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரிக்கு பாட்டி மேல லைட்டா சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த பிரச்சனை நடக்கும்போது பாட்டியுமே தான் இந்த பக்கம் அம்மாக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஒரு வேளை என்ட்ட போட்டு வாங்க பார்க்குறாங்களோ அப்படின்ற மாரி பாட்டிக்கிட்டயே காவேரி ரொம்ப டைரக்ட்டாவே கேட்குறாங்க. ஆனா பாட்டி இருந்துகிட்டு, "இங்க பாரு இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். ஏன்னா அந்த பையன் என்னோட சொத்தும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. அந்த பையன் மட்டும் உனக்காக வந்திருக்கான். அவன் மட்டும் போதும் உனக்கு" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாட்டியுமே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா காவேரிக்கு அந்த சத்தியம் மட்டும் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா கிட்ட பண்ண சத்தியத்த நெனச்சு தான் கொஞ்சமா அவங்களுமே வந்து ஸ்டாப் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத மாரி பின்னாடி வந்து சாரதா நிக்கிறாங்க. அப்ப சாரதாவுமே "அங்க என்ன வேடிக்கை உங்களுக்கு?" அப்படின்ற மாரி பாட்டிகிட்டயும், இங்க காவேரி கிட்டயும் கேட்கறாங்க. அப்ப பாட்டி இருந்துகிட்டு, "அங்க தூரத்துல ஒரு காக்கா வந்துச்சு. சும்மா அத தான் விரட்டி விட்டோம்" அப்படின்ற மாரி சமாளிச்சுட்டு, அவங்களும் அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க. அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த பக்கம் விஜயுமே, அவருமே வீட்டுக்கு பால் காய்க்க போறேன். நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாரி இன்வைட் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வராங்க. இந்த மாரி விஜய் வந்தத பார்த்த உடனே வீட்ல இருக்க எல்லாருமே ஹால்ல அசெம்பிள் ஆயிடுறாங்க. அப்ப இந்த பக்கம் சாரதாவுமே, "இங்க பாருங்க தம்பி, நீங்க பண்றது எதுவுமே சரி கிடையாது. நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி எங்க விஜய் கிட்ட கேட்கறாங்க. அப்ப விஜயுமே, "உங்கள நான் தொந்தரவுலாம் பண்ணலங்க. வீட்ல பால் காய்க்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாரி வந்து அந்த ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு தான் கூப்பிட வந்தேன்" அப்படின்ற மாரி சமாளிக்கிறாங்க. ஆனா வீட்ல இருக்க சாரதாக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. அவங்களும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் விஜயுமே, "சரி நான் கிளம்பிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி, இந்த மாரி தேங்காய் உடைக்கிறதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருந்தா குடுங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப இத கேட்ட உடனே இந்த பக்கம் சாரதா, "அதெல்லாம் எங்ககிட்ட எதுவும் கிடையாது. நீங்க முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க" அப்படின்ற மாரி விஜய வார்ன் பண்றாங்க. ஆனா விஜயுமே எதுக்குமே அசங்குற மாரியே தெரியல. உடனே சாரதா இருந்துகிட்டு, "இங்க பாருங்க தம்பி, இந்த மாரி நீங்க என் ஊர்ல பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த சாரதாவோட இன்னொரு முகத்த நீங்க பார்த்திருப்பீங்க. சம்மந்தம் இல்லாம எங்க குடும்ப பிரச்சனையில இப்படி தலைய விடாதீங்க. முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க" அப்படின்ற மாரி ரொம்பவுமே கோபத்தோட விஜய் அனுப்பிச்சிடுறாங்க. விஜயுமே வெளியில வரும்போது, அங்க இருக்கிற எல்லாருக்குமே கை காட்டிட்டு, அதுவும் காவேரிய பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம, டைரக்ட்டா அவரோட வீட்டுக்கு போயிட்டு, அடுத்து வந்து இந்த மாரி வந்து சாமிக்கு மாலை எல்லாம் போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பால் காய்ச்சிட்டு இந்த பக்கம் தேங்காய் உடைக்கணுமா? இல்லன்னா தேங்காய் உடைச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணுமா? அப்படின்ற மாரி பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. அவருமே குழப்பத்தோட என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் பால் தான் காய்க்கணுமா? அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாரி இந்த பக்கம் காவேரி, பாட்டி, நர்மதா இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பக்கம் விஜயோட வீட்டுக்கு வராங்க. காவேரி எத பத்தியுமே கேட்காம, யோசிக்காம டைரக்ட்டா அந்த பால் பாக்கெட்ட உடைச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதையுமே காய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பாட்டியுமே இந்த பக்கம் தேங்காய் உடைக்கிற டூல்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த தேங்காவையும் ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் சாமி பக்கத்துல வச்சுட்டு, இந்த பக்கம் பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் கரெக்ட்டா அந்த பாலையுமே இறக்கி சாமி கிட்ட வச்சுக்கிட்டு, இவங்க 3 பேரும் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இத பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது! இந்த மாரி உடனே தேடி வந்து பண்றாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாட்டியுமே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கிருந்து விபூதி எடுத்து இங்க டைரக்ட்டா காவேரிக்கும், இன்னொரு பக்கம் விஜய்க்குமே பூசி விடுறாங்க. அதுக்கப்புறம் நர்மதாக்கு வச்சுட்டு, "இங்க பாருங்க, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மறந்து 2 பேரும் ஒண்ணா சேர்றதுக்கு உண்டான வழிகள பாருங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்த நம்ம நீட்டிக்கிட்டே போக வேண்டாம்" அப்படின்ற மாரி பாட்டியுமே சொல்லிட்டு, "சீக்கிரம் வாங்க, உங்க அம்மா வந்துருவா. அவ வேற மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அவ வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிரணும்" அப்படின்ற மாரி பாட்டியுமே அங்கிருந்து காவேரியை கூட்டிட்டு டைரக்ட்டா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நர்மதா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம், "விஜய் மாமா, நீங்க எப்படியாவது மறுபடியுமே அக்காவ உங்ககிட்ட கூப்பிட்டுக்கங்க. அக்கா தனியா இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க" அப்படின்ற மாரி இந்த பக்கம் வந்து நர்மதாவுமே விஜய் கிட்ட காவேரியோட கஷ்டத்த பத்தி சொல்லிட்டு போறாங்க. அப்போ விஜயுமே, "கவலைப்படாத நர்மதா, நான் கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல காவேரிய என் பக்கம் நான் இழுத்துருவேன்" அப்படின்ற மாரி அவங்களும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே காவேரி, பாட்டி, இந்த பக்கம் நர்மதா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்தத இவங்களால நம்பவே முடியல. அதுவே இவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க காவேரியுமே கொஞ்சம் வெளியில போ வேண்டியது இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து வெளியில போறாங்க. அதே நேரத்துல விஜயுமே இங்க காவேரி கீழ இறங்கி போறத பார்த்துட்டு அவருமே சரி நம்ம காவேரிட்ட பேசுறதுக்கான டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காவேரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு. ஆனா இங்க கீழே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க சாரதாவும் மொட்டை மாடியில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குமே இங்க விஜய் பண்ற விஷயம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ள எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கானே, இவனை எப்படிதான் வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்த போறோமோ தெரியலையே. அது மட்டும் இல்லாம நான் பொண்ணு
பொண்ணு மேல இவன் வச்சிருக்க கண்ணை எப்படியாவது எடுத்தாக்கணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா என் குடும்பமே வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆளாயிடும் அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல கீழ இங்க காவேரி நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க விஜயுமே காவேரி பின்னாடி நடந்து போயிட்டு பயங்கரமா லவ்வர்ஸ் பாட்டு மாதிரி அவருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பக்கம் வந்து பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா காவேரியுமே இங்க பாருங்க விஜய், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கேட்கறாங்க. அப்ப விஜயுமே எனக்கு என்ன வேணும், எனக்கு நீ தான் வேணும் காவேரி, நீ வந்துட்டா நான் போயிட போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவருமே ரொம்பவே ஓப்பனா தான் மனசுல இருக்க விஷயத்த இங்க காவேரி கிட்ட சொல்றாங்க. ஆனா காவேரியுமே இங்க பாருங்க, எங்க அம்மா மனசு மாறுற வரைக்கும் என்னால உங்க கூட வர முடியாது. எங்க அம்மாவோட சம்மதத்தோட தான் நான் உங்க கூட வருவேன். நீங்க முதல்ல என்ன சமாதானப்படுத்ததை விட்டுட்டு எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு உண்டான வழியை பத்தி யோசிங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க மேல விருப்பம் இருக்கு, உங்களுக்கும் என் மேல விருப்பம் இருக்கு, அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி ரொம்ப ஓப்பனா தான் மனசுல இருக்க லவ்வ இங்க விஜய் கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாரதாவுமே இங்க விஜய் மேல கோபம் அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர அவங்களுக்கு விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரவே இல்லை. அதுக்கான சுச்சுவேஷனும் அமையல. உண்மையை சொல்ல போனா இங்க சாரதாக்கு விஜய் எப்படா இந்த இடத்த விட்டு கிளம்புவான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் பொண்ணோட மானமும் மரியாதையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க விஜய் இன்னுமே வந்து ஒரு பிளே பாய் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க விஜய் பக்கம் அவங்களோட கவனத்தை திருப்பாம விஜய் மேல எப்பவுமே ஒரு கோப கண்ணோட இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க குமரனுமே தன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் நிவினை மீட் பண்றதுக்காக ஒரு டீ கிடைக்க போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம இங்க விஜய் பண்ணிட்டு இருக்க விஷயங்களை பத்தி இங்க நிவின் கிட்ட டைரக்டா சொல்றாங்க. அப்ப நிவினுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் அந்த விஜய் பண்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை, நானுமே அவங்க கிட்ட போயிட்டு காவேரி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் வந்து உனக்கு சமாதானமா பேசி தரேன், சொல்ல போனா காவேரி ஒன்னு சேர்க்கறதுக்கான வேலைகளை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா அவன் என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு என்னை திட்டி ஆபீஸ்ல இருந்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப குமரனுமே எங்க பாரு நிவின், நீ அங்க இருந்து வந்து நீ வந்தது கூட நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்மலாம் ஹெல்ப் பண்ணவே தேவையில்ல. காவேரிக்கு விஜய் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் ஆல்ரெடி கவனிச்சிட்டேன். ஏன்னா விஜய் எங்க வீட்டுக்குள்ள வரும்போது காவேரி வச்சக்கன் வாங்காம இந்த பக்கம் விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்குலயும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு பிரேக் அவுட்ல தான் இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் உறவும் பிரிஞ்சு போச்சு. ஆனா அதை ஒண்ணு சேர்க்கிற மாதிரி இப்ப நம்ம ஏதாவது பண்ணா மட்டும்தான் இப்ப காவேரி விஜய் சந்தோஷமா வாழ முடியும். ஆனா எங்க அத்தையை தான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அவங்க தான் ரொம்ப கோபத்தோடையும் விஜயை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியுமே அத்தையோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் அவங்களும் விஜயோட சேருவாங்க. இல்லைன்னா காவேரி அங்க போய் விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க குமரனுமே சாரதாவோட நிலைமையை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டு நிவினுமே நீங்க கவலைப்படாதீங்கன்னா கண்டிப்பா நம்ம அத்தையை சமாதானப்படுத்துவோம். அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க ஓட்டிக்குவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுக்குள்ள இதையும் தாண்டி ஒரு பாண்ட் இருக்கு. ஏன்னா விஜய் என்கிட்ட கோவப்படும் போது காவேரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ பேசாத, எனக்கு காவேரி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், எப்படியாவது காவேரியை என் லைஃப்க்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அன்னைக்கே என்கிட்ட சவால் விட்டாரு. அவர் சவால் விட்ட மாதிரி தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இப்ப காவேரிக்காகவே காவேரி வீட்டு பக்கத்துல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து வந்துட்டாருன்னா கண்டிப்பா வந்து அவர் ரொம்பவே காவேரியை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நான் ரொம்பவே வந்து ஆழமா நம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க நெவினுமே இங்க குமரன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட குமரனுமே சரி நெவின், இந்த விஷயத்துல நடக்கிறப்பெல்லாம் நம்ம எப்படியாவது வந்து இங்க சாரதாவை மட்டும் கொஞ்சம் சைலண்ட் பண்ணணும். ஏன்னா சாரதா தான் ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டைரக்டா அவங்களோட அத்தையை சமாதானப்படுத்துறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை பத்தி நம்ம கங்கா கிட்டையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க டைலர் ஷாப் போயிட்டு கங்கா கிட்டையுமே இங்க பாரு கங்கா, இந்த மாதிரி வந்து காவேரியும் விஜயும் ஒன்னா சேர்றதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குமரனுமே கங்கா கிட்ட பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட கங்காவுமே இங்க பாருங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, அவரெல்லாம் எப்படிங்க நம்ப முடியும், அவர் பண்ண விஷயம் தான் சாதாரண விஷயமா, அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்றதுனா எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுங்களா, இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம மறுபடியுமே என் தங்கச்சி அவங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா குமரனும் இருந்துகிட்டு இங்க பாரு கங்கா, இந்த விஷயத்துல நம்ம தான் முடிவெடுக்கணும். சொல்லப்போனா காவேரியோட வாழ்க்கை இதே மாதிரியே போயிட்டு இருக்க கூடாது, அவளுக்குன்னு ஒரு துணை வேணும். சொல்லப்போனா அது விஜய் மட்டும்தான், விஜயை தாண்டி வேற யாருமே காவேரியை நல்லா பாத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம காவேரியோட மனசுல இப்ப விஜய் மட்டும்தான் இருக்கா. அந்த விஷயத்த நீ ஆழமாவே கவனிச்சு பாரு, அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு நீ சரியாயிட்ட அப்படின்னா என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசு அப்படின்ற மாதிரி குமரனுமே எங்க விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஒரு முடிவோட இருக்காரு.